ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 ஈஸி மெத்தட். அதுவும் இப்போ இருக்கிற கிளைமேட்க்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் இது. ஸோ ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம ரொம்ப குட்டி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இந்த ஸ்கார்ஃபை அளவு மட்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். அந்த அளவுகள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்கார்ஃப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்தடில் சில நான் டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன், அதுக்கப்புறம் சில கால்குலேஷன் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஃபினிஷிங்கோட நமக்கு ஸ்கார்ஃப் கிடைக்கும். ரொம்ப ஈஸி மெத்தட். ஸோ இன்றைக்கி இதுதான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்கார்ஃப் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய யான் வச்சும் இது பண்ணலாம், இல்லை ஏதாவது சாஃப்ட் யான் வச்சும் பண்ணலாம். இந்த ஸ்கார்ஃப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணேன். பட் நீங்கள் எந்த ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணியும் இந்த ஸ்கார்ஃப் பண்ணலாம். ஸ்கார்ஃப் பண்ணுறதுக்கு நமக்கு 2 அளவுகள் வேணும். அந்த 2 அளவுகளும் நான் யாருக்கு, சின்ன குழந்தைங்கன்னா இந்த அளவு, பெரியவங்கன்னா இந்த அளவு அப்படின்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், யாருக்கு என்ன அளவு யூஸ் பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த 2 அளவுகள் என்னென்னா, ஒன்று இந்த இடம் நம்ம தலையோட இங்கே மேலே இருந்து இந்த அளவு, இது ஒரு அளவு. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம இந்த காதுலேருந்து இந்த காது வரைக்கும், அதாவது நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி தானே இது பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவு, இந்த 2 அளவும் நமக்கு வேணும். நீங்கள் அளவு எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி உங்ககிட்ட அளவு இல்லாட்டி நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குற அந்த அளவும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த ஸ்கார்ஃப் பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட தலைப்பகுதி முழுசும் கவர் ஆகுற மாதிரி நான் பண்ண போகிறேன். இங்கேருந்து அப்படியே இது ஃபுல்லும் கவர் ஆகுற மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் நிறைய கடையில் வாங்குகிற ஸ்கார்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வரைக்கும் தான் இருக்கும். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், தலையிலேருந்து போட்டோம்னா இந்த அளவு வரைக்கும் தான் இருக்கும். அப்படி நீங்கள் போடணும்னு நினச்சா கூட போடலாம். அதுக்குரிய டிப்ஸும் நான் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஸ்கார்ஃப் எப்படி பண்ணணும்னா, இந்த கீழே இருக்குது இல்லையா, இந்த கழுத்தில் வந்து நம்ம கட்டுவோம் இல்லையா, இந்த பகுதியிலேருந்து அப்படியே நம்ம ஆரம்பித்து பண்ணுவோம், அதாவது இந்த பகுதி. ஸோ இப்போது இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட்னா இப்படி போடுற முடிச்சு தான் வந்து ஸ்லிப் நாட் சொல்லுவாங்க. பாருங்கள், இவ்வளோதான். இந்த ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த ஹோல் வந்து நம்மளோட ஹூக் சைஸ்க்கு ஏற்றபடி இந்த ஹோலோட இந்த அளவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம கொஞ்சம் செயின்ஸ் போட போகிறோம். எவ்வளோ அளவுக்கு செயின்ஸ்னால், இந்த ரோப் வந்து எந்த அளவுக்கு தடிமனாக வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றபடி நீங்கள் செயின்ஸ் போடுங்க. இப்போது நான் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு தான் பண்ண போகிறேன், அதுக்கேற்றபடி நான் செயின்ஸ் போடுறேன். இப்போ செயின் கவுண்ட்டு நான் போடுறத நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நான் வந்து இப்போ 4mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒரு 4 செயின் போட்டால் அது எல்லாருக்குமே அப்ளை ஆகாது. நீங்கள் வந்து அளவுப்படி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த ரோப்போட அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் நினச்சபடி வந்து கரெக்டான ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது நான் வந்து கொஞ்சம் செயின்ஸ் போடுறேன். அந்த ரோப்பு எந்த அளவுக்கு தடிமனாக எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் போடுறேன். எனக்கு ஆக்சுவலி இவ்வளோவே போதும், ஏன்னா நான் வந்து ரொம்ப குட்டி குழந்தைக்கு தான் நான் பண்ணுறேன். அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எனக்கு 3 செயின் வந்துச்சு. அதுபோல் நீங்களும் உங்களுக்கு எத்தனை செயின் வந்திருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு 3 செயின் வந்திருக்கு. அது போக நான் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் இப்போ போடுறேன். அதுபோல் நீங்களும் நீங்கள் நோட் பண்ணி வச்சது போக எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடுங்க. இப்போ போட்ட அந்த ஒரு செயின் வந்து அதை நோட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நான் வந்து நோட் பண்ணி வைக்க வேண்டியது 3 செயின் போட்டிருக்கேங்கிறது. ஓகே, இப்போது என்ன பண்ணணுன்னா, நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இந்த இது இருக்குது இல்லையா, இது வந்து நமக்கு இது வந்து லூப்புன்னு சொல்லுவாங்க. இப்போது நெக்ஸ்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செயின் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து 2வது செயின். இது ஃபஸ்ட்டு செயின், இது 2வது செயின். ஸோ 2வது செயின்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 2வது செயினில் போய் நான் டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். அதுக்கு இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு அந்த 2வது செயின் நடுவில் போய் இந்த ஹூக் அப்படி உள்ளே விட்டு இந்த நூலை இப்படி வெளியெடுப்போம். இப்போ நமக்கு 3 லூப் இருக்கும். அதை 2 இப்படி வெளியெடுக்கிறேன். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு.
அதுக்கு அடுத்த செயினில் அடுத்த டபுள் க்ரோஷே போடுறேன். இப்போது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா, புதுசாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இந்த ஒரு டபுள் க்ரோஷே போட்ட உடனே இந்த இடத்துல முடிஞ்சால் மார்க் பண்ணி வச்சுருங்க ஸ்டிச் மார்க்கர் வச்சு. ஓகே, இப்போது ரெண்டாவது செயின் மேலே அதே போல் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். பாருங்கள், இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு ரெண்டாவது செயின் நடுவில் உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். இப்போ 3 லூப் இருக்கும், அதை 2 இப்படி வெளியே எடுத்துகிட்ருக்கேன். அடுத்த செயின்லேயும் அதே போல் டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக எத்தனை டபுள் க்ரோஷே போட்டேன்? 3 டபுள் க்ரோஷே போட்டேன். ஸோ எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு நோட் பண்ணி வைக்க சொன்னேன் இல்லையா, அந்த கவுண்ட்டு தான் அடுத்த ரோ. இப்போ டபுள் க்ரோஷே ரோ போடும்போது அத்தனை கவுண்ட்டு டபுள் க்ரோஷே நமக்கு வரும். நான் 3 செயின் போட்டனால எனக்கு 3 டபுள் க்ரோஷே வந்துச்சு. நீங்கள் எத்தனை செயின் போடுறீங்களோ அத்தனை டபுள் க்ரோஷே இப்போ நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி முடிஞ்சால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது கவுண்ட் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே மேலே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த ரோ பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரே ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு இதை இப்படி திருப்பிடலாம். திருப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஜடப்பின்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அதாவது நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, ஒரு டபுள் க்ரோஷேக்கு மேலே இந்த மாதிரி செயின் ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த ஜடப்பின்ன மாதிரி. இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் எங்கன்னா இந்த பாருங்கள், இந்த சைடு பார்க்கவும் அந்த ஜடப்பின்ன மாதிரி இருக்கும், இப்படி பார்த்தாலும் ஜடப்பின்னமாக இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள், இதுதான் கரெக்டு. இப்போது இந்த ஹூக்கை எப்படி உள்ளே விடணும்னா, இந்த மாதிரி இந்த ஜடப்பின்ன இருக்குது இல்லையா, இதுக்கு பின் பக்கமாக இந்த மாதிரி உள்ளே விடணும், இப்படி. ஸோ இந்த மாதிரி உள்ள விட்டு தான் இப்போ இந்த ரோ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற செயினில் நான் போய் ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஹூக்கை இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு பாருங்கள், இப்படி பேக் சைடு இப்படி உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுத்து நான் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். அடுத்த செயின்லேயும் அதே போல் நான் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். ஸோ கடைசி வந்து இந்த மார்க் பண்ணது வரும், டபுள் க்ரோஷே பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ இந்த ரோவில் எத்தனை டபுள் க்ரோஷே வந்துச்சு? 3 டபுள் க்ரோஷே வந்துச்சு. ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எத்தனை செயின் ஃபஸ்ட்டு போட்டோமோ அத்தனை டபுள் க்ரோஷே தான் ஒரு ரோ போடும்போதும் நமக்கு கரெக்டாக வரணும், இல்லாட்டி ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். ஸோ அடுத்த ரோவும் அதே போல் தான், ஒரு செயின் போட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு அந்த முதல் செயின் மேலே ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த செயின் மேலே அடுத்த டபுள் க்ரோஷே, அடுத்த செயின் மேலே அடுத்த டபுள் க்ரோஷே. இந்த ரோ முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ரோவுக்கு அதே போல் ஒரு செயின் போட்டு நான் திருப்புறேன். ஸோ இதுதான் மெத்தட். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. அதாவது இந்த ரோப் இருக்குது இல்லையா, இந்த பகுதி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ, கழுத்தில் கட்டுறதுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் அவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் வந்து இதை ரிப்பீட் பண்ணி போடுங்க. இந்த ரோ இப்போ போட்டோம் இல்லையா, அதை ரிப்பீட் பண்ணி போடுங்க. ஒவ்வொரு ரோ போடும்போது அந்த கவுண்ட் மட்டும், டபுள் க்ரோஷியோட கவுண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. அதாவது 3னா எனக்கு எல்லாம் 3ஆக வந்துச்சு, ஒவ்வொரு ரோலையும் எனக்கு 3 தான் வந்துச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும். நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுபோல் நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம எத்தனை ரோ போட்டிருக்கோங்கிறது கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எத்தனை ரோ இருக்குது, இதில் நான் போட்ட வரைக்கும் 3 ரோ போட்டு முடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நான் எனக்கு தேவையான அளவு வரைக்கும் போடணும். அட் த சேம் டைம் எத்தனை ரோ அது இருக்குங்கிறத நான் நோட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையான அளவுக்கு இந்த ரோப் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் இந்த ரோ இருக்குது இல்லையா, கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் எத்தனை ரோ எனக்கு வந்திருக்குன்ட்டு. ஸோ எனக்கு வந்து 14 ரோஸ் வந்திருக்கு. ஸோ அதை நான் எழுதி வைக்க போகிறேன். இப்போ 14ங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த ரோ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வழக்கம் போல் ஒரு செயின் போட்டுட்டு இதை இப்படி திருப்பியாச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு செயின் மேலே நான் 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டபுள் க்ரோஷே தான் பண்ணோம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு செயின் மேலே நான் 2 டபுள் க்ரோஷே பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி 2 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு.
அதே போல் அடுத்த செயின்லேயும் 2 டபுள் crochet போடுறேன். அதே போல் அதுக்கு அடுத்த செயின்லையும் எனக்கு வந்து மொத்தமாக அதாவது 3 செயின் தானே கிடைக்கிது. ஸோ அந்த ஒரு செயின் மேலேயும் 2 டபுள் crochet நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சில பேருக்கு 5 டபுள் crochet வரலாம், சில பேருக்கு 4 டபுள் crochet வரலாம். ஸோ அதுக்கு ஏற்றபடி ஒரு செயின் இங்கே இருக்கிற ஒரு செயின் மேலேயும் 2 டபுள் crochet போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே இருக்கிற ஒரு செயின் மேலேயும் 2 டபுள் crochet போட்டேன். அதுபோல் முதல்ல போட்ட டபுள் crochet மேலே இப்படி மார்க் பண்ண வைக்க மறந்துடாதீங்க. புதுசாக பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லாட்டி இங்கே இருக்கிறதுல ஏதாவது ஒரு தையலை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்த ரோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்த ரோவும் வழக்கம் போல் ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் மேலே ஒரு டபுள் crochet போடலாம். அடுத்த செயின் மேலே ஒரு டபுள் crochet. இந்த ரோ எப்படின்னா ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் crochet தான் இப்போ நான் போட போகிறேன். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்த இருக்கு இல்லையா, இதை இப்போதைக்கு கழட்டிட்டு இது மேலேயும் நான் ஒரு டபுள் crochet போடுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நான் மார்க் பண்ணுற இடம் வந்து எதுக்காக நான் மார்க் பண்ண போகிறேன்னா, இங்கே 2 போட்டோம் இல்லையா, அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ போட்ட ரோ இருக்குதுல்ல, இப்போ ஒரு செயின் மேலேயும் 2 போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு செயின் மேலேயும் ஒன்றா போட்டோம். இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் ரோஸ் நம்ம போடுவோம். ஸோ இந்த 2 ஆரம்பித்த இடம் 2 போட்டு முதல்ல ஆரம்பித்த இடம் இந்த ரோ தான். அது வந்து நமக்கு தெரியணும். அதுக்காக நான் இந்த மார்க்கர் நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். இந்த ரோவில் தான் நான் 2 போட ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு. இது வந்து இந்த மார்க்கரை நீங்கள் கழட்டக்கூடாது. நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இதை கழட்ட வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து 2 ஆரம்பிச்சோங்கிறது தெரியணும். அதனால கழட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் அடுத்த ரோ போட ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செயின் மேலே 2 போட்ட ரோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் crochet போட்ட ரோ. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, வழக்கம் போல் ஒரு செயின் போட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு இப்போ வந்து அதே போல் ஒரு செயின் மேலேயும் 2 டபுள் crochet பண்ண போகிறேன். ஸோ புதுசாக பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க, அப்போ தான் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு செயின் மேலேயும் 2 இப்போ இந்த ரோ போடுறேன். ஒவ்வொன்று மேலேயும் போடணும் கடைசி வரைக்கும். இந்த ரோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த ரோ எப்படி போட போகிறேன்னா, இதுக்கு அடுத்த ரோ வந்து இந்த ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் crochet போட போகிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம எப்படி போட்டுட்ருக்கோன்னு. அதாவது ஒரு ரோவில் இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, எக்ஸாம்பிள் இதை வச்சுப்போம். ஒரு ரோவில் எப்படி போடுறோன்னா ஒரு செயின் மேலேயும் 2 டபுள் crochetன்னு போடுவோம். அதுக்கு அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் crochet போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு செயின்லேயும் 2 டபுள் crochet. இந்த மாதிரி நம்ம மாறி இந்த 2 ரோவை ரிப்பீட் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். அது எவ்வளவு அளவுக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இந்த அளவு, அதாவது நம்மளோட இப்படி இந்த மாதிரி இந்த அளவு வந்து ஒவ்வொருத்தவங்களோட இந்த கேட்டகரி ஒவ்வொருத்தவங்களோட வயசுக்கு ஏற்றபடி எவ்வளோ தூரத்துக்கு போடணுங்கிறத நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் வந்து ரொம்ப சின்ன குழந்தைக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த 2 ரோவும் ரிப்பீட் பண்ணி நான் பண்ணும்போது இது எப்படி மாறும்னா, நல்லா இப்படி இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கும்போது இப்படி சர்க்கிளாக இப்படி மாறும். அந்த அளவை உங்களுக்கு நான் அளந்து காட்டுறேன். நான் எடுத்துக்கிட்ட கேட்டகரிக்கு எவ்வளோ வந்திருக்குங்கிறத அளந்து காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ நீங்களும் இந்த 2 ரோவை ரிப்பீட் பண்ணி போடுங்க. ரிப்பீட் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நீங்கள் அளந்து பாருங்கள். ஓரளவுக்கு கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் அதை அளந்து பாருங்கள். அது எப்படி அளக்கணுன்ட்டு இதை போட்டுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்படி அளந்து பார்க்கும்போது நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியோட அளவோட மேட்ச் பண்ணி பாருங்கள். அந்த அளவு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணும்போது ஒவ்வொரு ரோ முடிக்கும் போது மறக்காமல் அந்த மார்க் பண்ணி வச்சு பண்ண பழகிக்கோங்க. அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டிச்சையும் மிஸ் பண்ண மாட்டோம். அதுவும் எஸ்பெஷலி புதுசாக பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சைஸ் ஹூக் யூஸ் பண்ணுறவங்க, இவங்க 2 பேரும் கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். இப்போது நான் வந்து ரொம்ப குட்டி குழந்தை, அதாவது 3 to 6 monthsக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு பண்ணுறதுனால தான் எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தான் பண்ணேன். எனக்கு வந்து இது ரொம்ப நல்லா பெருசாக வந்துச்சு. நல்ல பயங்கர ஒரு செமி சர்க்கிள், பெரிய சர்க்கிளாக இது கிடச்சது. ஸோ இது எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்கள்,
கரெக்டாக 6 இன்ச் கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த சர்க்கிள் வந்து நான் எடுத்துக்கிட்ட அந்த கேட்டகரி, அதாவது 3 to 6 monthsக்குள்ளே இருக்கிற பேபிக்கு பண்ணுறனால இந்த 6 இன்ச் இந்த செமி சர்க்கிளோட அளவு வந்து 6 இன்ச் தான் இருக்கணும். 6 to 6.5க்குள்ளே இருக்கணும். எனக்கு வந்து 6 inches ஓகே. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட அளவுப்படி இந்த மாதிரி இந்த செமி சர்க்கிளை அளந்து பாருங்கள், நீங்கள் எடுத்துக்கிட்ட கேட்டகரி அளவு வரைக்கும் வருதான்ட்டு. இப்போ நான் சொன்ன அளவு எப்படின்னா, இந்த ஸ்கார்ஃபோட, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, முழுசாக நம்ம தலையில் இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக கவர் ஆகும். இந்த இடத்துல இப்படி கவர் ஆச்சுன்னா பேக் சைடும் இதே போல் இப்படி நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிடும். இந்த மாதிரி ஃபுல் தலையும் கவர் ஆகுற மாதிரி செய்ய நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன மெத்தட் பொருந்தும். இதுவே கடையில் இருக்கிறது படி பார்த்தீங்கன்னா, கடையிலலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் போடுறேன்னா இப்படி ஃபுல்லாகவே பின்பக்கம் இந்த பொடுதி இருக்குது இல்லையா, அது வரைக்குமே கவர் ஆகிருக்காது. வெறுமனே இந்த இடம் வரைக்கும் தான், இந்த இடம் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். இப்படி நான் ஸ்கார்ஃப் போடும்போது இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அளவு தான், இந்த அளவு வரைக்கும் தான் இப்படி கவர் ஆகிருக்கும். இதுவே இப்போ நான் சொன்ன மெத்தட் பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லாகவே கவர் ஆகும். கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரளவு இந்த அளவு வரைக்கும் தான் கவர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற அளவு மாதிரி இந்த தலையோட இந்த லெவல் வரைக்கும் மட்டுமே போட நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிற டிப்ஸ் மட்டும் இப்போ நான் சொல்லிக்கிறேன். இப்போது நான் சொன்ன இந்த 3 to 6 months படி இருக்கிறவங்களுக்கு இந்த செமி சர்க்கிளோட அளவு வந்து 6 to 6.5 inches இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இதுவே நீங்கள் தலையோட கொஞ்சம் அளவுக்கு மேலே ஏற்றி இந்த அளவு போட நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு இன்ச்சு 1லேருந்து இல்லை 1.5 inch வரைக்கும் அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அப்படின்னா இப்போ நான் 6 போட்டேன்னா 5 தான் நீங்கள் போடணும், 5 இல்லை 4.5. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு தலை ஃபுல்லாக கவர் ஆகாது, உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் கவர் ஆகும். இது வந்து இந்த 3 to 6 monthsக்கு மட்டும் நான் சொல்லலை, இந்த டேபிளில் இருக்கிற எல்லா கேட்டகரிக்கும் எல்லாருக்குமே காமனாக சொல்கிறேன். ஒரு 1லேருந்து 1.5 inch வரைக்கும் இந்த அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ செமி சர்க்கிள் இருக்குது இல்லையா, இந்த அளவு இப்போ நான் 6 inchங்கிறது 5 போட்ட மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் 1 inchலேருந்து 1.5 inch வரைக்கும் நீங்கள் கம்மியாக போடும்போது இந்த கடையில் வாங்குகிற மாதிரி இந்த தலையோட இந்த அளவு வரைக்கும் உங்களுக்கு இப்போது இந்த ஸ்கார்ஃப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றபடி நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி செமி சர்க்கிள் வேலை இப்போ நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வச்சு இந்த செமி சர்க்கிள் இருக்குது இல்லையா, இந்த செமி சர்க்கிளோட கடைசி ரோ, ஓகேங்களா, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் வேறு மாதிரி பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இதுதான் நம்ம கடைசியாக ஸ்டாப் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல நான் ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடுறேன். இந்த ரோ வந்து எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும், அதுக்காக. ஸோ நம்ம இப்போது 2 ரோவில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இது என்னென்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷே, அதாவது இன்க்ரீஸ் பண்ணும்போது போட்ட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் இந்த செமி சர்க்கிள் நான் சொன்ன அளவுலாம் படி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த செமி சர்க்கிளில் வந்து கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் மார்க் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2தையும் மார்க் பண்ணி வச்சிடணும். அதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணி வச்ச ரோவும் இந்த கடைசியாக மார்க் பண்ணி வச்ச ரோவும் நம்ம அளக்க போகிறோம் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க, நடுவில் வச்சு அளங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3.6 inch இருக்குது. கரெக்டாக 3.6 3.7 இந்த 3.67 இந்த மாதிரி ஏதோ இருக்குது. 3.7 நான் எடுத்துக்கிறேன். 3.7 inch அளவு இருக்குது. இந்த கரெக்டாக இந்த இடம் மார்க் பண்ண இடமும் இந்த இடம் மார்க் பண்ண இடமும். ஸோ இதை இப்போது நான் நோட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போது நான் அளந்த அளவை நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஸ்கார்ஃப் பண்ணுறதுக்கு நமக்கு 2 அளவு தேவைன்ட்டு. அதில் ஒரு அளவை நம்ம முடிச்சிட்டோம், அதாவது இந்த செமி சர்க்கிள் வேலை இருக்குது இல்லையா, இந்த அளவை நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஸோ ஒரு அளவு முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு வைக்க சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி 3.7ங்கிறது நோட் பண்ணி வச்சுருக்கு. இது 2வது அளவு இது கிடையாது. இப்போ நம்ம அதை தான் வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமாக கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு அளவு தான் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சாரி, என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாலாம் இருக்காது, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதை தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன். இப்போ என்னோடய கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த செமி சர்க்கிளுக்கு நான் இந்த அளவு 6 inch இதை நான் போட்டு முடிச்சாச்சு இந்த செமி சர்க்கிள் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபுல் தலையோட முழு அளவு இருக்குது இல்லையா, அந்த ஃபுல் ஹெட் கவரன்ஸ் தலையோட முழு கவர் ஆகிற மாதிரி இருக்கிற அளவு தான் இந்த சைடு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட அளவு 9.5லேருந்து 12.5 வரைக்கும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக
ஒரு என்னோடய அளவு வந்து 11 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எது வேணால் எடுத்துக்கலாம் தானேயா, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற எந்த அளவு வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து 11 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இப்போது என்ன பண்ணணும்னா, இந்த 11லேருந்து இந்த 3.7 நம்ம வந்து கழிக்கணும். ஸோ சப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சப் பண்ணதுக்கு எனக்கு 7.3 வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த அளவு மாறுபடும். இதுதான் எல்லாருக்கும் பொருந்தும் கிடையாது. ஸோ நீங்களும் நான் இப்போ சொன்ன கால்குலேஷன் மெத்தட் படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 7.3 வந்திருக்கு. இதை வச்சுருப்போம். ஸோ இது எதுக்கு பயன்படுங்கிறது நான் சொல்கிறேன் இப்போது. ஓகே, நம்ம இப்போது அடுத்த ரோ பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது இது முடிச்சாச்சு இல்லையா, இதுக்கு அடுத்த ரோ. இந்த செமி சர்க்கிளுக்கு நெக்ஸ்ட்டில் இருந்து ரோ எப்படி போடணும்னா, நம்ம வழக்கம் போல் ஒரு செயின் போட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் மேலே ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த செயின் மேலேயும் அதே போல் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷேன்னு நம்ம போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த ரோவும் நான் இதே போல் தான் போட போகிறேன். ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷேன்னு நான் போட போகிறேன். இப்போ போட்டுட்ருக்க ரோவை தான் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணி போட போகிறேன். ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷேன்னு. அது எந்த அளவு வரைக்கும், எவ்வளோ நீளத்துக்கு வரைக்கும் அதை ரிப்பீட் பண்ணணும்னா, நம்ம மெஷர்மெண்ட் டேப் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் டேப்பில் நம்ம இங்கே பிங்க் கலரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ரோ ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணி வச்ச ரோலேருந்து நீங்கள் இப்படி மெஷர்மெண்ட் டேப்பில் இப்படி அளந்துக்கோங்க. கரெக்டாக இது சென்டரில் இப்படி வச்சுட்டேன். இப்படி நீங்கள் அளந்து பாருங்கள். அப்படி அளந்து பார்க்கும்போது நமக்கு இங்கே ஏற்கனவே நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 7.3, இந்த 7.3 எனக்கு வர்ற வரைக்கும் நான் வந்து இந்த ரோவை இப்போ நான் ரிப்பீட் பண்ணி போட போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த கால்குலேஷன் பண்ணோங்கிறது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ போட்ட ரோ, அதாவது ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷே ரிப்பீட் பண்ணி போட போகிறேன். இந்த 7.3 அளவு வர வரைக்கும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த பிங்க் கலர் ரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அளவு எடுக்கிறது. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 7.3 வரைக்கும் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ரிப்பீட் பண்ணி நான் போட போகிறேன். போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நீங்களும் உங்கள் கால்குலேஷனுக்கு ஏற்றபடி வந்திருக்கோம் இல்லையா, அந்த அளவு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுபடி அந்த நீளத்துக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணி போடுங்க. இதற்கிடையில் நீங்கள் வேறு ஏதாவது கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு அடுத்து வேறு ஒரு கலர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அது எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி எல்லா நார்மல் மெத்தடு தான். கலர்ஸ் மட்டும் நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இதுக்கு அடுத்த ரோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இல்லையா, அந்த ஒரு செயின், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலரை நீங்கள் இப்படி உள்ளே இது பண்ணிக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி இழுத்துட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். ஒரு முடிச்சு போட்டாச்சு. இப்போது இந்த லூப் வழியாகவே, இந்த வயலட் கலர் லூப் வழியாகவே இந்த ஹூக்கை உள்ளே விட்டு பிங்க் கலரை நான் இப்படி வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு இந்த நூலை டைட் பண்ணிடுங்க. இந்த வயலட் கலர் நூலை கொஞ்சம் நூல் விட்டு இப்போ கட் பண்ணிடலாம். ஓரளவு இந்த நூல் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம ஒரு செயின், இந்த பிங்க் கலரில் வழக்கம் போல் ஒரு செயின் போட்டுட்டு இப்போது ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மாறி கலர்ஸ் மாறி கூட போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். மெத்தட் எல்லாமே ஒன்று தான் கலர் ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்ச இடத்துல இருந்து இப்போ கடைசியாக நான் போட்டது வரைக்கும் நான் அளந்திருக்கேன். பாருங்கள் 7.12 இந்த லெவலில் தான் இருக்குது. நான் வந்து போட்ட கால்குலேஷன் படி எனக்கு 7.3 வரணும். இந்த மாதிரி 0.12 கூட குறைய வந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுபோல் நீங்களும் உங்களோட கால்குலேஷனுக்கு ஏற்றபடி அந்த மாதிரி ஹைட்டுக்கு போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ண இடத்துல இருந்து கடைசியாக அந்த போட்ட ரோ வரைக்கும் அந்த ஹைட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கால்குலேஷன் போட்ட அந்த அளவு படி வந்திருக்குதான்ட்டு. இதுக்கு அடுத்த ரோ வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணி பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே பண்ணுறதா இருந்தீங்கன்னா நான் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தட் படி தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு இப்படி திருப்பிடலாம். ஓகே, இப்போ போட போகிற ரோ எதை வந்து ரிப்ளிகேட் பண்ணணும்னா, நம்ம இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரோவை தான் இப்போ நம்ம போட போகிறோம். அந்த ரோ எப்படி போட்டிருக்கோங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் மார்க் பண்ணதில் ஒரு செயின் மேலே ஒரு டபுள் க்ரோஷே
அப்படி தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஒரு செயின் மேலே ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போது சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் மார்க் பண்ணுற இடம் வந்து ஒரு செயின் மேலே 2 டபுள் க்ரோஷே அப்படி கூட வரலாம். ஓகேங்களா, நான் வந்து ஒரு செயின் மேலே ஒரு டபுள் க்ரோஷேயோடு தான் இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது நான் இந்த இடத்துல என்ன ரோ போட்டிருக்கேனோ அதை தான் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு செயின் மேலே ஒரு டபுள் க்ரோஷே போட்டனால இப்போது நான் போட போகிற ரோ வந்து அந்த மாதிரி தான் போட போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு செயின் மேலே 2 டபுள் க்ரோஷேயோட இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு இதை போட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் எப்படி போட போகிறோன்னா ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். அந்த க்ரீன் கலர் மார்க் பண்ணது படி. ஸோ இந்த ரோ வந்து ரொம்ப நத்திங் ஸ்பெஷல், நான் அதை தான் ரிப்ளிகேட் பண்ணுறேன். இப்போது நான் இந்த ரோ போட்டு முடிச்சிட்டேன். அதாவது க்ரீன் கலரில் இருக்கிற இந்த சைடு க்ரீன் கலரில் என்ன இருந்துச்சோ அதை தான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும்னா இந்த க்ரீன் கலருக்கு நெக்ஸ்ட்டு இருக்கிற ரோ, க்ரீன் கலர் ரோ நம்ம போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு இருக்கிற ரோ தான் இப்போ நான் போட போகிறேன். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு இருக்கிற ரோ என்னவாக இருக்கும், ஒரு செயின் மேலேயும் 2 இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஆரம்பத்தில் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம வந்து ஒரு செயின் மேலேயும் 2 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷே, அதை தான் மாறி நம்ம போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இப்போது இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணது ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேனால அதை ஈஸியாக போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் மேலேயும் 2 டபுள் க்ரோஷே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து அந்த பக்கம் நம்ம பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, அதுபோல் சில பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மார்க் பண்ண இடமே ஒரு செயின் மேலேயும் 2 டபுள் க்ரோஷேயாக இருந்தால் அவங்களுக்கும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது பொருந்தும். என்ன பண்ணணும்னா நம்ம வழக்கம் போல் ஒரு செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி திருப்பிடலாம். திருப்பிட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு செயின் மேலே ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஆனால் அது டபுள் க்ரோஷே முழுசாக போட மாட்டோம். அது எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. இந்த 2 லூப் இருக்குதுல, ஃபஸ்ட்டு 2 லூப் மட்டும் எடுத்துப்போம். அப்போது இந்த 2 லூப் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த செயினில் போய் திரும்பி நம்ம ஒரு டபுள் க்ரோஷே, அதுவும் 2 லூப் மட்டும் எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லூப்பில் மொத்தமாக 3 லூப் இருக்கும். அதை 3ஐயும் ஒரே டைமில் எடுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த செயின் மேலேயும் டபுள் க்ரோஷே மாதிரி தான் போடுறேன். ஆனால் என்னென்னா 2ஐயும் சேர்த்து வச்சு போடுறேன். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த ரோல ப்ரொசீஜர். ஸோ பாருங்கள், இப்போ அடுத்த செயினில் நான் எப்படி போடுறேன்ட்டு டபுள் க்ரோஷே மாதிரி தான் ஒரு சுற்றிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 2 லூப்பையும் எடுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த செயினில் போய் அதே போல் ஒரு தடவை சுற்றிட்டு இந்த நூலை எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா 2 லூப் மட்டும் எடுக்கிறேன். இப்போது நமக்கு 3 லூப் இருக்கும். 3ஐயும் ஒரே டைமில் எடுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து வச்சு நான் ஒரு டபுள் க்ரோஷேயாக போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ போட போகிறோம் இந்த ரோ. அதாவது அந்த பக்கம் ஒரு செயினில் 2 டபுள் க்ரோஷே போட்டால் இந்த பக்கம் இந்த மாதிரி நம்ம 2ஐயும் சேர்த்து வச்சு டபுள் க்ரோஷேயாக போடணும். ஸோ இந்த மெத்தடில் இந்த ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இந்த ரோ நான் போட்டு முடிச்சிட்டேன். அதாவது 2 டபுள் க்ரோஷேயை சேர்த்து வச்சு போடுற இந்த ரோ போட்டு முடிச்சிட்டேன். இப்போது என்ன கான்செப்ட்னா, இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இங்கே இருந்து வரிசையாக வந்து இங்கே எப்படி ரோ போட்டிருக்கோமோ அதை தான் இந்த பக்கமாக ரைட் சைடில் நான் போட்டுட்ருக்கேன். அதுதான் ப்ரொசீஜர், வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த க்ரீன் கலரில் நான் ஃபஸ்ட்டு எப்படி போட்டிருந்துச்சோ அதுபடி தான் இங்கே போட்டு முடித்தேன். அதுக்கடுத்த ரோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றபடி இங்கே போட்டேன். என்னென்னா இந்த ரைட் சைடில் போடும்போது இப்போது நம்ம ஒரு செயினில் 2 டபுள் க்ரோஷேனா அப்படி போடாமல் 2ஐயும் சேர்த்து வச்சு தான் போடணும். அதுதான் ப்ரொசீஜர் இந்த சைடு நம்ம போடும்போது. ஸோ அந்த மாதிரி இப்போது இந்த சைடு எத்தனை ரோ இருக்குதுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6, அதாவது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் இந்த க்ரீன்லேருந்து இந்த பிங்க் வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு அத்தனை ரோஸ் வந்து இப்போ இந்த ரைட் சைடில் போட போகிறோம். இந்த 2 ரோவை மாறி இப்போ போட்டோம் இல்லையா, இப்போ 2 ரோ, இந்த 2வை மாறி நான் இந்த 6 ரோ வர்ற மாதிரி நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி
நீங்கள் எத்தனை ரோ போட்டிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ எல்லாருக்கும் ஒரே கவுண்ட் வராது. அதுக்கு ஏற்றபடி இந்த சைடு இப்போ போட்ட அந்த 2 ரோவை மாறி மாறி ரிப்பீட் பண்ணி போடுங்க. அதுபோல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த 2 இதையும் சேர்த்து வச்சு போட்டுட்ருப்போம் இல்லையா, 2 டபுள் க்ரோஷே சேர்த்து வச்சு அப்படி போட்டுட்ருக்கும்போது சில சமயம் நம்ம கடைசியாக முடிக்கும் போது 2 டபுள் க்ரோஷே சேர்த்து வச்சு போடுற மாதிரி வராது. அதாவது கடைசியாக ஒரே ஒரு செயின் மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து அந்த டைமில் நம்ம ஒரே ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம நார்மலாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். எனக்கு இந்த ஸ்கார்ஃப் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக 2 தான் அமைஞ்சிருக்கு. அதனால் எனக்கு இதில் பிரச்சனை இல்லை. நான் அந்த க்ரீன் கலர் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது. இப்படி 2 சேர்த்து போடும்போது கடைசி மட்டும் அந்த 2 இல்லாமல் ஒரே ஒரு செயின் மட்டும் கீழே இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே ஒரு டபுள் க்ரோஷேயோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற அதே போல் இந்த பக்கமும் நான் 6 ரோ போட்டு முடிச்சாச்சு. கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன வேலை பாக்கி இருக்குன்னா, இந்த ரோப் மாதிரி இருக்குது இல்லையா, இது மட்டும்தான் போடுற வேலையே இருக்குது. மற்றபடி நமக்கு முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஸ்கார்ஃப்னு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போது என்ன ரோ நம்ம அடுத்து போடணும்னா, நம்ம ஒரு செயின்லேயும் ஒரு ரோ தான் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செயின் மேலே ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். அடுத்த செயின் மேலே ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த செயின் மேலே ஒரு டபுள் க்ரோஷே. பாருங்கள், இது போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த ரோப்பு தான் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ரோப் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, நான் வந்து 3 டபுள் க்ரோஷே தான் நான் ஒவ்வொரு ரோலையும் போட்டேன். ஸோ அதனால் எனக்கு இப்போயும் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக 3 டபுள் க்ரோஷே தான் எனக்கு கரெக்டாக போடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுபோல் ஃபஸ்ட்டு நான் இந்த 14 நம்பரை நோட் பண்ணி வைக்க சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த ரோ கவுண்ட்டுக்காக. ஸோ இப்போ நான் ஒரு ரோ போட்டு முடிச்சிட்டேன். ஸோ மொத்தமாக 14 ரோ போடணும். அப்போ தான் இந்த பக்கத்தில் இருக்கிற ரோப்பும் இந்த பக்கத்தில் இருக்கிற ரோப்பும் ரெண்டும் ஒரே அளவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷேன்னு 14 ரோ போடணும். இப்போ நான் 2வது ரோ போட்டுட்ருக்கிறேன். ஸோ 14 ரோவும் முடிஞ்சிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் கடைசி வரைக்கும் எனக்கு தேவையான, அதாவது நான் அந்த சைடு போட்டு அதே அளவுப்படி இந்த ரோப்பும் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த நூலை கட் பண்ணிடலாம். அதுக்கு இப்படி ஒரு செயின் நம்ம போட்டுட்டு இதை கட் பண்ணிடுங்க. இப்போது இது நல்லா டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இதெல்லாம் கலட்டிடலாம். அதுக்கப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி நூல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து சொருகி விடலாம். உள்ளே நம்ம ஒரு ஊசி வச்சு இந்த மாதிரி சொருகி விடுறதுக்கு இப்படி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்படி கோர்த்துட்டு இப்போ இது வெளிப்பக்கம்னா உள்பக்கமாக வழியாக நம்ம அதை சொருக ஆரம்பிச்சிடலாம். இப்போ உள்பக்கம் வழியாக பாருங்கள், இப்படி தையல் வழியாக வந்து இந்த ஊசியை கோர்த்துருங்க. இதுதான் சொருகி விடுறது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி சொருகிறதுன்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இது சொல்கிறேன். இந்த மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் சொருக முடியுமோ சொருகிட்டு அதுக்கப்புறம் குட்டி நூலாக வரும்போது கட் பண்ணிடலாம். ஸோ இதே போல் இதில் இருக்கிற தொங்கிட்டு இருக்கிற எல்லா நூலையும் நான் அந்த மாதிரி சொருகி விட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டி ஸ்கார்ஃப் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நான் செஞ்சேன். இந்த பெரிய ஸ்கார்ஃப் இது எனக்கு செஞ்சேன். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணது. ஸோ ரெண்டுமே நல்லாவே இருக்குது. ரொம்ப ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே போல் ஒரு ஸ்கார்ஃப் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.